Welcome to Habi's DIY. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது saree கூட வந்த இந்த 2 ப்ளவுஸ் பிட்டை எப்படி வேற ஒரு வித்தியாசமான விஷயமா மாற்றுறது அப்படின்றது தான். ஏன்னா இந்த 2 துணியுமே ரொம்ப ரஃப்பாக இருக்குது, திக்காக இருக்குது, அதனால் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சூட் ஆகாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாத்தை நான் 2 ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு கிளாத்துக்கு மட்டும் 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த ப்ளூ கலர் கிளாத்தை இந்த மாதிரி 4 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய ஸ்ட்ரிப்ஸாக. இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி தச்சு எடுத்ததுக்கப்புறம் அதோட எண்டில் இருந்து அதுக்கு ஆப்போசிட் மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஊசி நூல் வச்சு கையால் இந்த மாதிரி கோத்து எடுக்கணும். ஜஸ்ட் குட்டி குட்டி ரஃபல்ஸ் அந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி கோர்த்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணியோட சென்டரில் இதை நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம தைக்கும்போது அந்த சுருக்கமாக வச்சது நெருக்கமாக வேணும்னா நம்ம நெருக்கமாக தைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் கேப் விட்டுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோர்த்து வச்ச துணியை அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போட்டுடணும். நம்ம இப்போ தைச்சி முடிச்சாச்சு. தைக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் இடையில 1 இன்ச் கேப் இருக்க மாதிரி பார்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் மாதிரி பேட்டர்ன் நல்லாயிருக்கும் பார்க்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா 4 இன்ச் விட்டு கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கொயரை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு எண்டை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சி வச்சுக்கணும். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், குஷன் கவர் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது இதை ரிவர்ஸாக போட்டு நம்ம தைச்சி எடுக்கணும். பின் பக்கத்துக்கு நம்ம பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு பழைய ஷர்ட்டில் இருக்க பட்டன் ஏரியா மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது பட்டனும் அதை நம்ம மாட்டக்கூடிய அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலும் நம்மளுக்கு வேணும். எனக்கு 2 பட்டன் அளவு மட்டும் போதுன்றதுனால அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேக் சைட் மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக வச்சு நம்ம இந்த மாதிரி தைச்சி எடுக்கணும். அப்படி தைக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, பட்டன் லூப் இருக்கு இல்லையா, பட்டன் மாட்டுற அந்த ஹோல் இருக்க ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி கேப் விட்டு தைக்கணும். அப்போ தான் நம்ம பட்டனை அதில் எடுத்து மாட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி மாட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளவர் பேட்டர்ன், அதுக்கு மேலே ரிவர்ஸாக போட்டு 4 பக்கமும் ஃபுல்லாக தைச்சி எடுத்துடணும். இப்போது செலவே இல்லாமல் அழகான ஒரு குஷன் கவர் ரெடி பண்ணியாச்சு.
மீதி இருக்க துணியில் இன்னொரு குஷன் கவரும் ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே கட் பண்ண மாதிரி ப்ளூ கலர் கிளாத்தை 2 ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். அதில் 4 இன்ச் ஒரு இதில் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன். கோல்டு கலர் கிளாத்தை ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏற்கனவே பண்ண மாதிரி பேக் சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பட்டன் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கோல்டு கலர் ரெக்டாங்குலர் கிளாத்தை இந்த மாதிரி போ மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த போவை நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அதுக்கு மேலே பேக் சைடையும் ரிவர்ஸாக போட்டு 4 பக்கம் தச்சு எடுக்கணும். ஸோ செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம 2 குஷன் கவர் ரெடி பண்ணிட்டோம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஷன் கவர்ஸ்லாம் 500 600 தான் கிடைக்கும். அந்த மாதிரி எந்த செலவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலையே இதை சிம்பிளாக செஞ்சிடலாம். உங்களுக்கு என்னோட இந்த ஐடியா பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஹபீஸ் DIY சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.